Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம சாக்லேட் பட்டர் கேக் எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை மிக்ஸ்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இவ்வளோத்தையும் சல்லடை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ட்ரை மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சியில் வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அது கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் மேலே ஆகும். மிக்ஸ் பண்ணும்போதே அதோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதோட நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை மிக்ஸ்சரை இதில் சேர்த்துடலாம். அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நாம் இதில் முட்டை சேர்க்க போகிறதில்ல. அதுக்காக 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் இப்போ நாம் பால் சேர்த்துடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். க்ரீமியான டெக்ஸ்சர் வர்றது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு.
இதை ஒரு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மோல்டில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுடுங்க. அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நாம் அவன் செட்டப் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் வயர் ஸ்டாண்ட் வச்சிடலாம். அதை கவர் பண்ணி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஹீட் ஆனதும் இப்போ நம்ம மோல்டை உள்ளே வச்சிடலாம். இதை கவர் பண்ணி கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் லோ மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துடலாம். டூத் பிக்கில் பேட்டர் ஸ்டிக் ஆகலை. கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். கேக்கோட சைடெல்லாம் இலக்கி விட்டுடலாம். ஒரு பிளேட்டை மோல்டு மேலே கவர் பண்ணி அதை ஃப்ளிப் பண்ணி கேக் எடுத்துடலாம். இப்போ பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவைக்கு ஏற்றது மாதிரி அதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டான சாக்லேட் பட்டர் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான இந்த சாக்லேட் பட்டர் கேக்கை ஈஸியாக வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.